வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நித்திஸ் கிச்சனில் சூப்பராக உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை வறுவல் செய்யலாம். மசாலாவுக்கு ஒரு 6 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து இதை ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு அரை தக்காளி சேர்த்து நல்ல மைய அரைச்சிட்டா நம்ம மசாலா ரெடி. ஒரு வைடு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதில் சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்து இந்த எண்ணெயை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக மசாலாவை சேர்த்திக்கலாம். மசாலாவை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். மசாலா நல்லா பச்சை வாசனை போயிருக்கணும். அதே மாதிரி உருளைக்கிழங்குல இது சேர்ந்துருக்கணும். இப்போ இதோட ஒரு கப்புக்கு வெந்தயக்கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க மிதமான சூட்டில். இப்போ நம்மளுடைய சுட சுட உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன். சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.